கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 88வது தசகத்தில் 3 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது மற்ற லீலைகள்னு பெயரெடுக்கப்பட்டிருக்க தசகம் லீலா விலாச வர்ணம் அப்படின்னுட்டு இதை பெயரிட்டிருக்காங்க. இதில் நம்ம 4வது தசகத்தின் ஸ்லோகத்தை பார்க்கலாம். भूयो तद्वारवद्यां त्विजतनयमृतिं तत्प्रलापानपि त्वं को वा दैवं नृत्यान्त इति किल कथयन् ओठाप्यसोटाः जिष्णोर्गर्वं विनेतुं त्वयि मनुजतिया कुण्ठितां सास्य बुद्धिं तत्त्वारूढां वितातुं परम अतमपत प्रेक्षणेनेति मन्ये. இது துவாரகையில் ஒரு பிராமணனுக்கு நடந்த கதையை இது சொல்கிறது. பூயோத்த துவாரவத்யாம் த்விஜ தனய அப்படின்னு வருது. த்விஜன்னா பிராமணன், தனயன்னா குழந்தை. ஒரு பிராமணனுக்கு பிறந்த குழந்தை திருப்பி அவனுக்கு பிறக்கிறது குழந்தையில் அது மரணம் அடைஞ்சுட்டே இருக்குது. அவனால் அதை தாங்கவே முடியல. அப்போ சுவாமி அவனுடைய புலம்பல்களை பொருட்படுத்தாமல் அவன் கேட்கும்போது கில கதையன் விஸ்வ ஓட்டாப்பிய சோட்டாகான்னு வருது. அதாவது அவர் உலகத்தையே தாங்கிறவராக இருக்கான். விஸ்வம்னா உலகம். அப்படி இருந்து கூட விதியை யார் தடுக்க முடியும்னுட்டு அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு பொறுத்துன்னு இருந்துடுறார் சுவாமி. அப்படி இது எல்லாத்தையும் அர்ஜுனர் பார்க்குறார். ஜிஷ்ணோர் கர்வம் வினேத்தும் துவய மனு ஜதியா. அதாவது பக்கத்தில் இருக்க அர்ஜுனர் பார்த்து அவரோட கர்வத்தை போக்கவும், உம்மக்கிட்ட மனுஷன்ற எண்ணத்தினால குறுகி இருந்த அவன் புத்தியை திருத்தி உத்தமமான வைகுண்ட லோகத்தினுடைய தரிசனத்தால் தத்துவபோதத்தை அடைய செய்யவும் தான் இந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டே போல்றிருக்கே. அதாவது ஒரு பெரிய நிலைக்கு போகணும்னா சில பாடங்களை நம்ம கற்க வேண்டியிருக்கு இல்லையா? அதை தான் அர்ஜுனருக்கு அவர் இது மூலமாக உபதேசிச்சார்னுட்டு பட்டத்திரி சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். நஷ்டா அஷ்டாஸ்ய புத்ரா புனரபி தவத் உதூபேக்ஷ்யா கஷ்டவாதः ஸ்பஷ்டோ ஜாதோ ஜனானாம் அத தத் அவசரே துவாரகாமாபவர்த்தய மைத்ரியா தத்ரோஷிதோசௌ நவமசுதமிருதௌ விப்ரவர்ய பிரரோதம் ஸ்ருத்வா சக்ரா பிரதிஜ்ஞாம் அனுபஹ்ருத சுதஸ் சன்னிவேக்ஷ்யே கிருசானும். அப்போ இதுலேயும் விப்ர அப்படின்ற வார்த்தையை நம்மளால் பார்க்க முடியாது. விப்ரன்னாலும் பிராமணன் தான். விப்ரவரிய பிரரோதம்னு வருது ஸ்லோகத்தில். அப்போது அந்த பிராமணனுடைய 8 புத்திரர்கள் பிறந்ததும் இறந்துட்டா இல்லையா? அப்போது உம்முடைய உபேட்சையை கொடுத்து ஜனங்கள்கிட்ட கஷ்டம் இப்படிலாம் நடக்கிறதே கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் பண்ணலையேன்னு பேச்சு எழருது. அந்த சமயத்தில் அர்ஜுனன் துவாரகைக்கு வரார். நட்பால் அங்கே வசிச்சுட்டு இருந்த அவர் 9வது புத்திரன் இறந்த போது கிருஷ்ணரும் இப்படி பேசாமையே இருக்கும் பொழுது அந்த உத்தம பிராமணருடைய புலம்பலை கேட்டு, இனி பிறக்க போகும் குழந்தை இறந்துட்டாக்கா நான் அதை திருப்பி கொண்டு வருவேன், அதாவது லோகத்துக்கு போய் திருப்பி கொண்டு வருவேன், இல்லைன்னா அக்னியில் பிரவேசிப்பேன்னுட்டு ஒரு மாதிரி ஒரு அசுர பிரதிஜையை அர்ஜுனன் எடுத்துக்கிறார். அவரால் இதை தாங்கவே முடியல. மாணி சத்வாம் அபிருஷ்ட்வா த்விஜநிலையகதோ பாணஜாலைர் மகாஸ்திரைஹி ருந்தான் சூதி கேஹம் புனரபி சகசா திருஷ்ட நஷ்டே குமாரே யாம் யாம் ஐந்திரீம் ததான்யா சுரவரணகரீர் வித்யயா சாத்ய சத்யோ மோஹோத் யோஹ பதிஷ்யன் ஹுதபுஜித் பவதாஸ் ஸ்மிதம் வாரிதோபூத். அப்போ அப்படி பிரசவ காலம் வர்றது. பிரசவ காலம் வந்தோன்னே அர்ஜுனன் சுவாமி தடுக்கிறார், நீ போகாதேன்னுட்டு. ஆனால் அதையும் கேட்காம அந்த பிராமணன் வீட்டுக்கு போகிறார். பானங்களாலையும் மகா அஸ்திரங்களாலையும் பிரசவ அறையை மறைச்சுடுறார் அர்ஜுனர். அப்படி செஞ்சும் குழந்தை பிறந்தோனியே திடீர்னு மறைஞ்சு போய்டுறது. உடனே யமபுரியையும் இந்திரபுரியும் அடுத்த சிறந்த தேவர்கள் புரியையும் யோக வித்தையால் அர்ஜுனர் போய் அடைகிறார். செய்த பிரயத்னம் வீணாக போய்டுறது. அவரால் அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வர முடியல. அப்போ அக்னி பிரவேசம் செய்ய முற்படும்பொழுது புன்னகை பூத்துண்டு ஸ்மிதம் வாரி தோபோ, ஸ்மிதம்னா புன்னகை, சுவாமி அங்கே போய் புன்னகை பூத்துண்டு அவரை தடுத்துடுறார்.
இதான் 6வது ஸ்லோகம். இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.